ओम ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். பகவத்கீதை 13வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்தி அநாதி உபாவபி விகரான்ச்ச குணாశ్చైవ வித்தி பிரகிருதி சம்பவம். 13வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம். பகவான் அர்ஜுனர்கிட்ட இயற்கையை பற்றி உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். 2 விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. ஒன்று ஜடப்பொருள், ஃபோன் ஜடப்பொருள், உயிருள்ள நாம். ரெண்டுமே, இந்த இரண்டுக்குமே முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. பாருங்க, நம்ம உடம்பெல்லாம் சிலவங்க ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்காங்க, சிலவங்க என்ன மாதிரி இருக்காங்க, ஹைட்டு அதிகமாக இருக்காங்க, குள்ளையாக இருக்கிறாங்க, குண்டாக இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க. பலவிதமான உடல் அமைப்புகள் இருக்கு. சிலவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, பல விதமாக இருக்கு. இது எல்லாமே பஞ்சபூதங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது, அவ்வளவுதான். பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, காலையில் எந்திரிச்ச உடனே கையை காலை இழுத்து பெருசாக்கி வளர்த்தாங்களா? கிடையாது. உடல் தானே வளரும். பெற்றோர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள், அவ்வளவுதான். அந்த பொறுப்பு, என் பிள்ளை நான் பாதுகாக்க வேண்டும், அவனுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார்கள். வளர்ந்தது இயற்கை. நம்ம வீட்டில் இருந்தாலும் வளரும், தெருவில் இருந்தாலும் வளரும். அந்த 15 வருடம் 20 வருடம் 25 வருடம் ஆகும்போது உடல் இவ்வளவு பெருசாக இருக்கணும், இந்த நிறத்தில் இருக்க வேண்டும். இது எல்லாமே பஞ்சபூதங்களிலிருந்து கிடைத்தது. இப்போ அந்த பஞ்சபூதங்களில் இதில் பூமி இருக்கா? இருக்கு. பூமி இருக்கு. உள்ள நீர் இருக்கா? நிலம், நீர் இருக்கா? உள்ள நீரும் இருக்கு. சிலவங்களுக்கு நீர் அதிகமாக இருக்கு, அது கம்மியாக இருக்குன்னு வேற காலையில் சாயங்காலம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறாங்க. உள்ள நீரும் இருக்கு. இதற்குள்ள நெருப்பு இருக்கிறதா? நெருப்பும் இருக்கு, அதனால தானே தொட்டா சூடு இருக்கு. உள்ள காத்து இருக்கா? வாயுவும் இருக்கு.
ஆகாயமும் இருக்கு. இது 5மே உள்ள இருக்கு. நிலத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு நெருப்பை கொஞ்சம் அதிகமாக்கி விட்டால் அவங்க வெள்ளையாயிருவாங்க. அவ்வளவுதான். நெருப்பை 1% குறைத்து நிலத்தை கொஞ்சம் கூட்டிட்டா கருப்பாயிடுவாங்க. நீரும் காற்றும் குறைந்து விட்டால் ஒல்லியாகி விடுவார்கள். நீரும் காற்றும் கொஞ்சம் அதிகமாயிட்டா குண்டாயிடுவாங்க. எல்லாமே பஞ்சபூதங்களின் விளையாட்டுத்தான். இதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்ல என்ன பிரயோஜனம்? காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா, அவ்வளவுதான். இந்த நீர்க்குமிழி பார்த்துருக்கீங்களா? நீர்க்குமிழி இந்த குழந்தைகள்லாம் சோப்பு தண்ணியில் போட்டு ஊதுவாங்க, அப்படி பெருசு பெருசாக வரும். பெரிய நீர்க்குமிழி சின்ன நீர்க்குமிழியை பார்த்து ஏளனம் செய்ததாம், கிண்டல் செஞ்சதாம். நீ பார் குட்டியாக இருக்கிறேன், நான் பெருசாக இருக்கிறேன். இந்த நீர்க்குமிழி கிண்டல் பண்ணி ஏதாவது பலன் இருக்கா? வினாடியில் 2மே உடைஞ்சு போயிடும். நீர்க்குமிழியை நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் 10 வருஷமா, அதை வெடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செய்ய முடியுமா? நீர்க்குமிழி வினாடிகளில் வெடித்து விடும். இதில் பெரிய நீர்க்குமிழி சின்ன நீர்க்குமிழியை பார்த்து கிண்டல் செய்ததா. அவ்வளவுதான் மனிதன். இன்று நான், நாளை நீ, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு செத்து போயிடுவேன், நீங்கள் நாளைக்கு செத்து போயிடுவீங்க. இதில் அகந்தை கொள்வதற்கு என்ன இருக்கிறது? எல்லாருமே நீர்க்குமிழிகள் தான். இந்த வயதில் பிறப்போம், இந்த வயதில் இறப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? இதில் அரசியல்வாதிகள் வேற கேரண்டி தர்றாங்க. எங்க கேரண்டி? ஒன்றுக்குமே கேரண்டி கிடையாது. அப்போ உயிருக்கும் பிறப்பு இறப்பு இல்லை, ஜடப்பொருளுக்கும் பிறப்பு. அதான் இந்த ஸ்லோகம். ஜடப்பொருளுக்கும் பிறப்பு இறப்பு இல்லை, உருவம் மாறிக்கொண்டே இருக்கும். மண்ணை எடுத்து அதெல்லாம் சேர்த்தா சட்டி ஆக்கிடுவோம். சட்டி பயன்படுத்தி கொஞ்ச நாள் கழித்து உடஞ்சி போச்சுன்னா மறுபடியும் மண்ணோட மண்ணாகிவிடும். இந்த பஞ்சபூதங்கள் பலவிதமாக மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஜட இயற்கையும் அப்படித்தான், இந்த உடலும் அப்படித்தான், வேறுபாடே கிடையாது. இதன் சிறப்பு என்னன்னா, இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கும் பொழுது இந்த உடல் அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த உயிர் போயிருச்சுன்னா நமக்கும் மண்பானைக்கும் எந்த வேறுபாடுமே கிடையாது, இல்லையா? உடலிலிருந்து உயிர் விரிந்து விட்டால் நமக்கும் மேசைக்கும் வேறுபாடு கிடையாது, நமக்கும் நாற்காலிக்கும் வேறு, 2மே ஜடம்தான். இந்த 2மே உயிரற்றது. இது 2மே ஒரு பிரயோஜனமும் இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்க யாராவது உங்க வீட்டில் தினமும் உங்க ஃப்ரிட்ஜுக்கு அலங்காரம் பண்ணுவீங்களா? டெய்லி ஃப்ரிட்ஜுக்கு புதுசாக ஒரு பாவாடையை கட்டி விட்டு அதுக்கு கண்ணெல்லாம் எழுதி கண்மை வைத்து பொட்டு வச்சு ஃப்ரிட்ஜுக்கு பூவெல்லாம் வச்சு அப்படி யாராவது தினந்தோறும் இந்த உடலை அலங்காரம் செய்து கொண்டிருந்தால், இந்த ஃப்ரிட்ஜை டெய்லி ட்ரெஸ்ஸு மாற்றி அலங்காரம் பண்ணால் நீங்கள் அவர்களை என்னவென்று அழைப்பீர்கள்? முட்டாள் என்று அழைப்போம், இல்லை அறிவில்லாதவன் முட்டாள் என்று அழைப்போம், இல்லையா? அதைத்தான் நம்மளும் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோடனே பச்சை கலரு மஞ்சள் கலரு கலராக போட்டுக்கிட்டு பொட்டை வச்சு பூவை வச்சு, உயிர் போய்விட்டால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு ஜடம். 80 வயது வரை என்னுடன் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி உயிர் போன உடனே தாத்தாவை பக்கத்தில் படுக்க வச்சுக்குவோமா? ஐயோ, நான் அவரை விட்டு பிரிய மாட்டேன், எனக்கு என் தாத்தா ரொம்ப பிடிக்கும், அன்பானவர் அப்படின்னு சொல்லி உயிர் பிரிந்ததற்கு அப்புறம் அந்த ஜடத்தை நம்ம வீட்டில் வச்சுக்குவோமா? வைக்க மாட்டோமா? மேசை மேலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கும் ஒரு நாற்காலியை போட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோமா?
இவ்வளவு காலம் அன்பாக இருந்தவர்களை பேய் பிசாசு என்று அழைக்க ஆரம்பித்து விடுவோம் இல்லையா? உயிர் போய் விட்டதென்றால் அந்த ஜடத்தை பேய் பிசாசு என்று திட்ட ஆரம்பித்து விடும். அவ்வளவுதான் விலை. இதுக்கு விலையே கிடையாது. போயிடுச்சுன்னா யாருக்குமே வேண்டாம். இந்த உடல் வெறும் காற்றடைத்த பையடா, இது வேண்டாம். ஆனால் உயிர் உள்ள இருக்கும்போது அதுக்கு விலை உண்டு. அதை அலங்காரம் பண்ணி ரொம்ப பார்த்துக்கிட்டு எதுக்கு இந்த உடலை கொடுத்தார்கள்? பிறவி பெருங்கடலை தாண்டும் கப்பல் இது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. மனித பிறவி எடுத்தோமா, பள்ளிக்கூடத்தில் போய் என்னென்னமோ படித்தோம். படித்ததில் 80% வாழ்க்கையில் உபயோகமே கிடையாது. என்கிட்ட என்னுடைய ஆசிரியர் கேட்டார், நீ என்னடா படிக்கிற? எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொன்னேன் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். அது இல்லைடா, நீ எதுக்குடா படிக்கிற அப்படின்னு கேட்டார். உண்மைதான், படித்ததில் பாதி முக்கால்வாசி பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு காசை கொடுத்து போட்டி போட்டு ராத்திரி பகல் தூங்காமல் சிலவங்கள்லாம் மருத்துவம் படித்திருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணுறாங்க? வீட்டில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ அவ்வளவு பணம் வேஸ்ட். அவ்வளவு நாள் தூங்காமல் முழித்திருந்தது என்ன பிரயோஜனம் இல்லையா? எதற்கு இந்த உடல்? பணம் சம்பாதிப்பதற்கா? நல்ல விஷயம்தான், ஆனால் உயர்ந்தது கிடையாது. பணம் சம்பாதிப்பதற்கா இந்த உடலை கடவுள் கொடுத்தார்? இல்லை நல்ல அழகாக ஆடையை மாட்டிக்கொண்டு திரிவதற்கா? எதுவுமே கிடையாது. இந்த உடல் எதற்கு? இது ஒரு கப்பல். பிளவம். பிளவம்னா என்ன சொல்லுவாங்க? இந்த வஞ்சி. கப்பல் கிடையாது. இந்த சின்ன ஆத்துக்கரையிலெல்லாம் ஒரு சின்ன படகு மாதிரி இருக்குமே, அதுதான். எதற்கு? பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு. வள்ளுவர் கூட பாடியிருக்கிறார், பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அவரோட பாதத்தை பிடிக்கல. அந்த 2 பாதம், கிருஷ்ணருடைய 2 பாதம் தான் இந்த படகுக்கு 2 துடுப்பு. இந்த துடுப்பு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தோணி. கரெக்டு, அந்த தோணியில் துடுப்பு போடுவாங்க. அந்த 2 துடுப்பு தான் அவர் கால். அவர் பாதத்தை பிடித்து விட்டால் இந்த பிறவி பெருங்கடல். இதுக்கு தான் இந்த உடலை கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த தேவைக்கு இந்த உடலை கிடையாது. சரி, MBA படிச்சிருக்கிறாருப்பா, அவர் பெரிய அமைச்சராயிட்டாரு, கோடிக்கணக்காக சம்பாதிச்சிட்டாரு, கடவுளை பற்றி நினைக்கவே இல்லை, இறந்து போயிட்டார், மறுபடியும் பிறக்கிறார். என்னது? இந்த ஏமாத்துனதுக்கெல்லாம் தண்டனையை ஒரு திருடன் வீட்டில் போய் பிறந்துருவார். என்ன நடந்தது? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இதுவும் ஜடம்தான், இதுவும் ஜடம்தான். இதுக்கும் முதலும் முடிவும் கிடையாது, இதுக்கும் முதலும் முடிவும் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். பஞ்சபூதங்கள் உருவம் மாறிக்கொண்டே இருக்கும். நெருப்பு நீராகவும், நீர் நெருப்பாகவும், நெருப்பு நிலமாகவும் மாறிக்கொண்டே இருக்கும். என்னன்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ பெட்ரோல் சொல்லுங்க பார்க்கலாம். பெட்ரோல் நெருப்பா நீரா? சொல்லுங்க. பெட்ரோல் நீரா நெருப்பா? ரொம்ப குழப்பமாக இருக்கு. பாருங்க, யாரோ ஒரு அம்மா நீர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பற்ற வச்சா எரியும் இல்லையா? சிலவங்க ரெண்டுமே, ரொம்ப புத்திசாலியான பக்தர்கள், ரெண்டுமே அப்படின்னு அரசியல்வாதி மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல. எப்படி பாருங்க, இயற்கையை நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தண்ணி பக்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம சாகசமெல்லாம் காமிக்க முடியும். அதே அளவு அதிகமாகி கடல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பஞ்சபூதங்களும் கொஞ்சமாக இருக்கும்போது தான் நம்ம சாகசமெல்லாம். அதிகமாகிடுச்சு, கடலெல்லாம் வீச ஆரம்பிச்சிருச்சு, சில நேரத்தில் வெள்ளப்பெருக்கெல்லாம் வருது, மழையெல்லாம் வருது, சென்னை பூரா தண்ணியில் போயிடுது. அதனால் இந்த உடலை கடவுள் கொடுத்தாரு. அதுலேயும் சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறார், தள்ளுபடி கொடுத்துருக்கிறார். என்ன? கொஞ்சமாக உன் சந்தோஷத்துக்கு நீ அனுபவிச்சுக்கோ.
ஏதாவது சாப்பாடு கீப்பாடு விதவிதமாக சாப்பிட்டுக்கோ, கொஞ்சம் தள்ளுபடி அனுபவிச்சுக்கோ, திருமணம் செய்து கொள், குடும்பங்களை வளர்த்திக்கொள், பணம் காசு சம்பாதிச்சுக்கோ, கலர் கலராக ஆடையை போட்டுக்கோ, ஏதோ கொஞ்சம் உபயோகம் பண்ணிக்கோ. ஆனால் இந்த உடலுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? பிறவி பெருங்கடலை தாண்டுவதற்கு உபயோகம் செய். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது 21வது ஸ்லோகம். கார்யகாரண கர்த்ருத்வே ஹேது பிரகிருதிருச்யதே புருஷः சுகதுக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. இயற்கைதான் அனைத்து காரணங்களுக்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர் அதை அனுபவிக்கிறது. அதாவது ஒரு சின்ன கேள்வி, உங்க வாழ்க்கையில் வலி வருது. இந்த வலி உடல்ல வருதா, மனதில் வருதா? இந்த வலி எங்கே வருது? இப்போ நான் உங்களை அடிக்கிறேன். இப்போ ஒரு கொசு கடிச்சிருச்சு, யாரோ அடிக்கிறாங்க, நமக்கு தெரியுது அங்கே வலிக்குதுன்னு. இந்த வலி உடலிலா மனதிலா? இந்த வலி எங்கே வருது? உடல்ல வருதா, மனதில் வருதா? லக்ஷ்மி அவர்கள் மனதில் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உமாசரன் மனதில்ன்னு சொல்லிட்டாங்க, நந்தலாலா உடல் சொல்லிட்டாரு, பாக்யலக்ஷ்மி உடல், நிறைய பேர் உடல்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ உடல்ல வலி அப்படின்னா இந்த ஆஸ்பத்திரியில் கோமாவில் கிடக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள போய் நீங்கள் அடித்தா அவங்களுக்கு வலி தெரியுமா? வலியே தெரியாது. கோமாவில் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்தாலுமே தெரியாது. இது இந்த மனது இல்லைன்னா ஆன்மா என்னுடைய உடல் அப்படின்னு தவறாக நினைப்பதனால வலி இருக்கு. புரிஞ்சுக்குதா? இது என்னுடைய உடல் அப்படின்னு தவறாக நினைப்பதனால வலி இருக்கு. எந்த அளவுக்கு என்னுடையது அப்படிங்கிற சிந்தனை அதிகமாகுமோ வலியும் அதிகமாகும். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் ரொம்ப உங்களுக்கு பற்றுதல் அதிகம். என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், என்னோட அது, அந்த வீடு, அந்த பணம், நான் என் கல்யாணத்துக்கு வாங்கின சட்டை அப்படின்னு 20 வருஷமாக இப்படி பற்றுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒருத்தருக்கு பற்றுதலே இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. யாருக்கு வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் வலி? வலி யாருக்கு அதிகமாக இருக்கும்? பற்றுதல் அதிகமானவருக்கா குறைவானவருக்கா? அதிகமான பற்றுதல் இருக்கு பாருங்க. எனக்கு எங்கள் ஊரில் இருக்கிற என் தங்கச்சி கணவரோட தம்பியோட பேரப்புள்ள அவன் நான் சொன்னால் கேட்கல. அட்டாச்மெண்ட் எங்கே வர போயிருக்குதுன்னு பாருங்க. 10 குடும்பம் தாண்டி போயிருக்குது அட்டாச்மெண்ட். பற்றுதல் எவ்வளவு அதிகமாக இருக்குமோ கஷ்டமும் வலியும் அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஏன்? என் உறவினர்கள், என்னை சார்ந்தவர்கள், நான் சொல்வதை அவர்கள் கேட்க வேண்டும், என் வார்த்தைக்கு மரியாதை தர வேண்டும், நான் வலி அதிகமாக இருக்கும். ஆனால் பற்றுதல் குறைவாக இருக்குன்னு வைங்களேன். மனித உடல் எடுத்தாச்சுப்பா, எனக்குன்னு கடவுள் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், அதை கடமையும் கண்ணியமாக நான் பாதுகாப்பேன். அந்த பறவைகளுக்கெல்லாம் சிறகு பறந்து முளைத்து விட்டால் அதுக்கு பறந்துக்கிட்டும், அவ்வளவுதான். இல்லையா? இந்த பறவைகள்லாம் அப்படித்தான் குஞ்சை வளர்த்தும். எப்படி வளர்த்தும்? அந்த சிறகு வளருவது வரை சாப்பாடு கொடுக்கும். அதுக்கு சிறகு வளர்ந்துருச்சுன்னு வைங்க, அம்மா பறவை ரெஸ்ட் எடுத்துரும், அது தானா தீனியை தேடி கொண்டு போகும். சரி, கடவுள் எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், என்னுடைய கடமை கண்ணியம், என்னுடைய இது அவங்களுக்கெல்லாம் தேவையானது செய்து கொடுக்க வேண்டும். எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, அவர்களுக்கு இறக்கை முளைத்து விட்டது. என்ன, சரிப்பா போயிட்டு வாங்க, என்னால் முடிஞ்சா நான் உங்களை எல்லாம் பார்க்குறேன், அவ்வளோதான். அவனுக்கு வலி கம்மியாக இருக்கும். அதை விட்டுட்டு
ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனை நைட்டு 3 மணிக்கு கூப்பிட்டு, பிள்ளை நீ சாப்பிட்டியாப்பா, இட்லிக்கு உப்பை போட்டுக்கிட்டியா, அதுக்கு இட்லி பொடி போட்டுக்கிட்டியா, உன் பேர புள்ள கரெக்டாக சாப்பிட்டானா? இந்த பற்றுதல் அதிகமாக தாய்க்கு இயற்கையாகவே அப்படி ஒரு பற்றுதல் இருக்கும். அதில் தவறு கிடையாது. அது கடவுள் அனுமதித்தது. ஒரு தாய்க்கு இருக்கலாம். ஆனால் அந்த தாயும் கவனமாக அவனை பிடிச்சி ஒரு பொண்ணு கையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி என் மரியாதையை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேள்விகளை குறைவாக கேட்கணும். என்ன, அவள் உனக்கு சமைச்சு கொடுக்கலையா, உனக்கு சமைச்சு கொடுக்காம அவள் என்னத்தை கழுட்டுறா, இப்படி தேவையில்லாமல் கேள்வியை கேட்பது. இவ்வளவு பற்றுதல் அதிகமாக அதிகமாக வலி அதிகமாகத்தான் செய்யும். 50 வயதை அடைந்து விட்டதா, பற்றுதலை குறைக்க வேண்டும். அம்மா வாழ்க்கையே சரியில்லைம்மா, ஒன்றும் சரி, அப்படியாப்பா, நாம ஜபம் பண்ண, உனக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னால் அந்த பறவைகளுக்கு இறக்கை முளைத்து விட்டது. நம்ம அதை போய் பிடிச்சி வச்சா அது பறக்காது. கடைசியில் ஒரு நாளைக்கு நம்மளை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் சேர்த்துரும். அதுக்கு முன்னாடி நம்மளே புத்திசாலியாக இருந்துக்கணும். அப்போது என்ன என்னுடைய பொறுப்பு, அதை தெரிந்து கொண்டு கரெக்டாக நம்ம இது பண்ணணும். அப்போ இந்த ஸ்லோகத்தில் அழகாக பகவான் அர்ஜுனனுக்கு விளக்குகிறார். நான் இது எனது உடல், எனது அப்படின்னு நினைக்கும் போது தான் வலி அதிகமாக இருக்கும். அதை குறைக்க கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு கண்ணையே தோண்டி கொடுத்தார், வலிக்கல அவருக்கு. இயேசுநாதர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்தார்கள், அவருக்கு வலிக்கல. ஹரிதாச டாக்கூர் 21 மார்க்கெட்டில் வச்சு சாட்டவாராக அடித்தார்கள், அவருக்கு வலிக்கல. ஏன்? நான் இந்த உடலில்லை என்று முற்றிலும் உணர்ந்தவர்கள். நமக்கு அறிவால் தெரியும், நமக்கு நான் இந்த உடல் கிடையாதுன்னு அறிவால் தெரிந்து கொண்டோம். ஆனால் உணரல, நம்ம இப்பொழுதும் உணரல, அறிவால் புரிந்து கொண்டோம். உணர்ந்தால் வலி கம்மியாக இருக்கும். ஓகே, சரி. அப்போ நான் எனது என்ற தவறான சிந்தனை தான் ஒரு மனிதனுக்கு வலியை அதிகமாக உருவாக்குகிறது. அடுத்தது 22வது ஸ்லோகம். புருஷः பிரகிருதிஸ்தோஹி புங்க்தே பிரகிருதிஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மஷு. அதாவது 3 விதமான இயற்கைக்கு திரிகுணங்கள், 3 குணங்கள் உண்டு. இந்த 3 குணங்கள் இயற்கையின் கூட சேரும் பொழுதுதான் நன்மை தின்மை, நல்லது கெட்டது 2 பிரிவாகிறது. எல்லாத்துலேயுமே இந்த 3 குணம் இருக்கு. நம்ம பேசுறது, பழகிறது, ஆடையை உடுத்தி கொள்வது, உணவை சாப்பிடுவது, நண்பர்களை சேர்த்து கொள்வது, வேலைக்கு, எல்லாத்துலேயுமே இந்த 3 குணங்கள் இருக்கு. காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி 5 மணி, 5:30 மணி, 4:30 மணி அப்படியெல்லாம் எந்திரிக்கிறாங்க. சாத்விகமான குணம். 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, ரஜோகுணம். 11 மணிக்கு எந்திரிக்கிறான், அவன் தமோகுணம். சில பிள்ளைகள்லாம் லீவ் விட்டாச்சுன்னா 11 மணி 12 மணிக்கு எந்திரிக்குது. எந்திரிச்சு நேராக லஞ்சு சாப்பிட்றது. நைட்டு பேய் பிசாசு மாதிரி தூங்காமல் இருந்து டிவி, ஃபோனு, வீடியோ எல்லாம் பார்க்கறது. அரக்கர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ராமாயணம் சொல்லி இருக்குது. அதை தத்ரூபமாக நம் பிள்ளைகள் பின்பற்றுகிறார்கள். பெரிய விஷயம். ரொம்ப சிரமப்பட்டு அதை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சிந்தனை, எண்ணம், செயலெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். அதனால் இல்லையே, நானும் பகவத்கீதை சொல்கிற மாதிரி 6 மணி நேரம் தானே தூங்குறேன். கரெக்டு, நீ 6 மணி நேரம் தான் தூங்குற. எப்போ? நைட்டு 2 மணிக்கு படுத்து காலையில் 8 மணி வரை தூங்குறேன். ஆனால் அது தவறு. 10லேருந்து 11 மணி, 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிடும், 11 மணிக்குள்ளே தூங்கிடும். சில பாக்கியசாலிகள் உண்டு, படுத்து இப்படி திரும்பி அப்படி திரும்புறதுக்குள்ளே கொரட்டை விட்டு தூங்கிடுவாங்க. பெரும் பாக்கியசாலிகள்.
அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சிலவங்க வந்து படுத்து அரை மணி நேரம் ஊர்க்கதையெல்லாம் பேசி அப்புறம் எந்திரிச்சு உட்காந்து தலையெல்லாம் சொரிஞ்சு தண்ணியை குடிச்சு கட்டலில் 360 டிகிரியில் வட்டம் போட்டு எப்படியோ தூங்கிறது. பாவம். ஏன்னா மனது அந்த அளவுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. நல்லா ஒரு 9-10 மணிக்கு கடையை பூட்டிடணும். ஃபோனுக்கு நல்லா ஆஃப் பண்ணி வச்சு அழகாக பிரபுபாதர் பகவத்கீதையா கிருஷ்ணா ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து அந்த நினைவில் ஒரு அரை மாலை ஜபம் பண்ணி ஒரு மாலை ஜபம் பண்ணி தண்ணியை குடிச்சு அப்படியே தூங்கிடும். அந்த தூக்கத்தில் உயிர் போனால் கூட நல்லது தான், யாருக்கும் தொந்தரவு இல்லை இல்லையா? அப்படி ஒரு உறக்கம், அது சாத்விக குணம். உணவு அதே மாதிரி சாப்பிட்ற உணவு மிதமான, வயிறை 4 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். பாதி வயிறு தான் சாப்பாடு சாப்பிடணும். அப்புறம் கால்வாசி வயிறில் தண்ணியை ஊற்றணும். அப்புறம் மேலே இருக்கிற கால்வாசி காத்தால் நிறைத்து கொள்ள வேண்டும். எப்போ உணவு சாப்பிட்டாலும் அது நமக்கு பாரமாக தோன்றக்கூடாது. நம்ம ஃபுல்லாக கட்டுன்னு கட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் மலைப்பாம்பு மாதிரி படுத்துக்கிட்டு உடலுக்கு நல்லதே கிடையாது. அதாவது ஒரு முக்கோணத்தை வரைவார்கள். ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்க ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணத்தை வரைந்தார்கள். எப்படி இருக்க வேண்டும், இது வந்து தவறான முக்கோணம். இனி ஒரு முக்கோணம் இப்படி இருக்கும், இது சரியான முக்கோணம். எப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடணும், பெருசு. அப்புறம் லஞ்சு கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டா சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அப்போ உடம்பு எப்படி இருக்கும், இப்படி ஒரு ட்ரையாங்கிளாக இருக்கும். மேலே பெருசாக இருக்கும், கீழே சின்னதாக இருக்கும். அது வலிமையான உடல். ஆனால் நம்ம உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, திரும்பி இருக்குது. மேலே சின்னதாக கீழே இங்கே பெருசாக இருக்குது. காலையில் இத்தினூண்டு 2 இட்லி திங்க வேண்டியது, மத்தியானம் முடிஞ்ச வரைக்கும் நிறைய சாப்பிட வேண்டியது. நைட்டு வந்து 10 மணிக்கு அது என்ன தோசையாக மேலே போடு, மத்தியான சாப்பாடை அதை போடு, குழம்பா ஊற்று, இருக்கிறத பூரா சாப்பிட்டுட்டு அப்படியே செரிக்காமல் போய் தூங்கி விடுவது. எல்லா விதமான வியாதியும் வரும். அப்போது இந்த முக்கோணம் கவனமாக இருக்க வேண்டிய. பாருங்களேன், கிருஷ்ணர் இதெல்லாம் பகவத்கீதையில் பேசியிருக்கிறார். யுக்த ஆஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. அளவான சாப்பாடு, அளவான வேலை, அளவான உறக்கம் எல்லாமே பேசி பகவத்கீதையில் அவர் பேசாத விஷயமே கிடையாது. அப்போ உணவை கட்டுப்படுத்தி, சிந்தனைகளை கட்டுப்படுத்தி, உடலை கட்டுப்படுத்தி அப்படி ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எல்லாமே ஆடை இடுவது, ஆடை நம்ம உடுத்ததை பார்த்த உடனே பார்க்கக்கூடிய மனிதனின் மனதில் பார்ப்பா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க அப்படி என்று ஒரு மரியாதை தோன்ற வேண்டும். அதை ஆங்கிலத்தில் கிரேஷியஸ் என்று சொல்வார்கள். அருளமைந்த, அதாவது இப்போ சில லேடிஸ் எல்லாம் சில ஆளுகளை பார்த்தா மனசில் நல்ல லட்சுமி மாதிரி இருக்காங்க, லட்சுமி கடாட்ச் அப்படியெல்லாம் பேசுவார்கள். அவ்வளவு ஐஸ்வர்யம். அந்த காலத்தில் ஆன்மீகவாதிகள் கூட அவ்வளவு துணி போட்டு கொண்டு இருந்தார்களாம். நீங்கள் புத்தரை பார்த்துருக்கீங்க, புத்தருடைய படங்கள்லாம் அவர் உடல் பூரா துணியாக இருக்கும். ஒரு 10 மீட்டர் தூக்கி மேலே எடுத்து சுற்றி வச்சிருக்கிறார். எந்த அளவுக்கு உடலில் ஆடை அதிகமாக இருக்குமோ அந்த அளவுக்கு மனம் குதிப்பது கட்டுப்பாடில் வந்துவிடும். மனதை கட்டுப்படுத்த முடியும். இப்போ பூரா துணியை குறைச்சி வர்றாங்க, மனசும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஆடை, உணவு, பேசுறதுல கூட 3 குணங்கள் இருக்கு. அழகா மிதமா பேசுவது, கேட்கிறவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியான வார்த்தைகள், அது சாத்விக குணம். சிலவங்க நாக்கு பாம்பு நாக்கு மாதிரி இருக்கும். பாம்புடைய நாக்கு பார்த்துருக்கீங்களா? 2ஆ இருக்கும். எதை பேசினாலும் அடுத்தவனை நோகடித்து கொண்டே பேசுவது.
அது ரஜோகுணம், கிளர்ச்சியூட்டும் பேச்சு ரஜோகுணம். அப்புறம் தமோகுண பேச்சு, கோபம் வருது, சண்டை போட்டுக்கொள்வது, திட்டுவது, இதெல்லாம் தமோகுணம். அப்போ எல்லாத்திலையுமே இந்த 3 குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 குணங்கள் இது கூட சேரும்போது, இயற்கை கூட சேரும்போது இந்த உலகத்தில் பார்க்கும் அத்தனை பிரிவினையும் வருதான். இப்போ நம்ம இந்த வகுப்பில் ஏறக்குறைய 200 பேர் இருக்கிறோம். இந்த 200 பேர்ல ஒரு ஆள் கூட இனி ஒரு ஆள் மாதிரி உடல் வாகு இருக்காது, குரல் ஒரே மாதிரி இருக்காது, சிந்தனை ஒரே மாதிரி இருக்காது, எண்ணங்கள் ஒன்று மாதிரி இன்னொன்று கிடையாது. அது கடவுள் படைத்ததே அப்படித்தான், வெரைட்டியாக படைச்சிருக்கிறார். அது இயற்கை. அதை பொறுத்து கொண்டு இந்த 3 குணங்கள் தான் என்று புரிந்து கொண்டு யார் மேலையும் கோபப்படாமல், யாரையும் வெறுக்காமல், அது அவர் படைச்ச வெரைட்டி. இட்லியும் தோசையும் வடையும் 3 சண்டை போட்டுச்சான், நான் தான் பெருசு நான் தான் சின்னது, எல்லாமே ஒன்று தான். சிலவங்களுக்கு இட்லி பிடிக்கும், சிலவங்களுக்கு வடை பிடிக்கும். நேற்றைய இட்லி கடையில் போனால் இன்றைக்கி வடை ஆயிரும், வடை அப்புறம் சாயங்காலம் உப்புமா ஆயிரும், ஏதாவது ஆயிரும். இதில் பெருசு சிறுசே கிடையாது, எல்லாம் கடவுளின் படைப்பு. சிலருக்கு அறிவதிகம், சிலருக்கு ஆற்றல் அதிகம், சிலருக்கு அழகு அதிகம், சிலருக்கு செல்வம் அதிகம், ஏதாவது இருக்கு. எல்லாமே பகவானின் அம்சம்தான் என்று புரிந்து கொண்டு யாருடன் அதிகமான பற்றுதலும் கூடாது, யார்கிட்டையுமே அதிகமான வெறுப்பும் இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு பயணத்தின் மத்தியிலே பழகி கொண்ட உயிரினங்கள், அவ்வளவுதான். ட்ரெயினில் பயணம் போகிறோம், ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறுறாரு, என்னண்ணா வணக்கம், சௌக்கியமா, எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, ஹஹா ஆஹா ஹஹா, அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் பிறந்தேன், பிறக்கும் பொழுது என் தாய் தந்தையர்கள் கூட இருந்தாங்க, எனக்கு ஒரு 20, 25, 30 வயசு ஆகும்போது அவங்க ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டாங்க. 20வது வயதில் வேற ஒரு பெண் என்னோட ட்ரெயினில் ஏறினா, அவள் கொஞ்சம் தூரம் வந்தால் எனக்கு ஒரு 60, 70 வயசு ஆகும்போது அந்த அம்மா இறங்கிருச்சு, இல்லைன்னு நான் இறங்கிடுவேன். அப்புறம் எனக்கு ஒரு 30 வயது ஆகும்போது பிள்ளைகள் வந்தார்கள், அவங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகும்போது அவங்க வேற ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு நீண்ட பயணம். இந்த பயணத்தில் நிறைய நண்பர்கள், எதிரிகள் பலரையுமே சந்திக்கிறோம். எல்லாருமே ஒரு நாளைக்கு அந்த ஸ்டேஷனில் இறங்கத்தான் செய்வார்கள், இல்லைன்னா நம்மளும் இறங்கிடுவோம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுத்தால் போதும், அதுக்கு மேலே கொடுத்தோம் வலிக்க ஆரம்பித்துவிடும். பகவத்கீதையில் ரொம்ப அழகான கருத்துக்கள் இவையெல்லாம். ஹரே கிருஷ்ண.